இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். இதில் வந்து ஒரு பாப்பா ஒருத்தங்களுக்கு அருள்வாக்கு சொல்கிறாங்க. அவங்க அருள்வாக்கு சொல்லும்போது நல்லா கவனித்து பாருங்கள். அவங்க வந்து கோவிலை பார்த்துக்கிட்டே தான் சொல்லுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, சாமியாடி அருள்வாக்கு சொல்கிற எல்லாருமே கோவிலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக தெய்வ ரகசியம்னு சொல்லுவாங்க. இதை பற்றி டீப்பாக நான் பேசுறதுக்கு விரும்பலை. இந்த மாதிரி தெய்வ ரகசியங்களை பற்றி வெளியே சொல்லவும் கூடாது. எதுக்காக சொல்லக்கூடாது அப்படின்னா, இவங்களோட உடம்புல ஒரு தெய்வம் குடி இருந்து மற்றவங்களோட பிரச்சனையெல்லாம் இவங்க கண்ணில் காட்டி கொடுக்கும். அவங்க வந்து அதை அருள்வாக்காக சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களோட பிரச்சனைக்கு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கண்ணில் காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோவில் இருக்கிற அண்ணன் பேர் வந்து நாராயணன். இவங்க ஃபேஸ்புக் பேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க வந்து கரெக்டாக சொல்லியிருப்பாங்க மழை எப்போ வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி மழையும் வந்திருக்கும். இவங்களோட தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அந்த தெய்வம் கூட இருந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்ணில் காட்டி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை யாருமே வெளியில் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு அந்த தெய்வம் அவங்க கூட இருந்து கண்ணில் காட்டி கொடுக்குற விஷயத்தை வந்து அதுக்கப்புறமா பெரும்பாலும் வராது அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் நம்புறாங்க. அதனால தான் அந்த மாதிரியான தெய்வ ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்காக வெளியில் சொல்கிறேன் அப்படின்னா, மக்களுக்கு இதை பற்றின புரிதல் கிடைக்கும், பக்தி பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான்.